வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு எக்கச்சக்கமான கடன் இருக்கு. இந்த கடன்லேருந்து வெளிய வரதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். யாராவது பணம் குடுத்து உதவுனாங்கன்னா எங்க வாழ்க்கை மாறிடும். ஏதாவது ஒரு லம்ப் சம் அமௌண்ட் கிடைச்சிச்சுன்னா என் பிரச்சனையிலேருந்து நான் வெளிய வந்துடலாம். ஆனா அத்தகைய வாய்ப்பு எனக்கு எங்குமே கிடைக்க மாட்டுது. எனக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு என்னுடைய லெவலுக்கு நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா ஸ்டார்ட் பண்ணி சூப்பரா வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒவ்வொரு தடயம் வந்து என்னை அப்படியே ஸ்ட்ரகிள் ஆக்கி ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டுருச்சு. இப்போ ஒரு முட்டு சந்தில நின்னுட்டு இருக்கேன். என்ன பண்ணுதுன்னே தெரியல. என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தடையா தான் இருக்கு. ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துராதா? ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா? ஒரு ஏக்கத்தோடவே இருக்கிறேன். ஒரு வண்டியில போனா கூட எனக்கு முன்பாக கூடிய ஆட்டோல ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குதா? ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்குதா? அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வருது. அப்புறமா அந்த ரோட்ல நடந்து போகும்போது யாராவது பணம் கிணம் போட்டிருப்பாங்களா? நகை ஏதாவது விழுந்திருக்குமா? அது எதாவது எடுத்து நம்ம வாழ்க்கைய இப்போதைக்கு சமாளிக்கலாமா? அந்த லெவலுக்கு என் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன். வெளிப்படையா பேசணும்னா இதாங்க என் பிரச்சனை. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கரெக்ட்டா உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த 3 முக்கியமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு அதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வர வேண்டிய பணத்த பத்தி அறிகுறிகள், கால்ஸ் வரும், மெசேஜ் வரும். அதுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்னும் தயாராவது உங்க கண்கூட நீங்க பார்ப்பீங்க. நம்பர் 1 அறிவாளியை முட்டாளாக்கும் சூழ்நிலை. ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிறாரு. +2 நல்ல மார்க் எடுக்கிறாரு. நல்ல காலேஜ் போறாரு. ஒரு நல்ல வேலைக்கு போறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு மாசம் ரூ. 50,000 சம்பளம் வாங்குறாரு. அவர் படிச்சதுக்கு ஏற்ற ஒரு நல்ல லாபம் என்று நம்ம நம்புறோம். அதே ஸ்கூல்ல ஒருத்தர் டிஸ்கன்டின்யூ ஆகுறாரு. படிக்காம போறாரு. ஆனா முயற்சி செய்றாரு. வாழ்க்கையில முன்னேறதுக்கு போராடுறாரு. அதே போல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில செட்டில் ஆகுறாரு. மாசம் ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறாரு. இவர் படிச்சதுக்கும், அவர் வாங்குற சம்பளத்துக்கும் வித்தியாசமே இல்ல. படிச்சா சம்பளம் கிடைக்கும் நம்ம மனசுல நெனச்சிட்டு இருக்கோம். இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. படிக்காதவர் தன்னுடைய சூழ்நிலையை எப்பொழுதும் தனக்குள் ஏற்றுக்கொள்வதில்லை. பொதுவாகவே என்ன நடக்குதுன்னா, நமக்கு விரும்புவதெல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். இது கடவுளுடைய திட்டம். நீங்க என்ன விரும்புறீங்களோ, அது கடவுள் உங்களுக்கு தர தயாரா இருக்கிறாரு. நீங்கள் விரும்புறீங்க, ஒரு கார விரும்புறீங்க. அந்த கார நீங்கள் விரும்பின உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரெடி ஆயிடும். ஆனா, அடுத்த நிமிஷம் நம்ம என்ன நினைப்போம்னா, இன்றைய காலகட்டத்தில இப்ப என்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசம். எங்க அப்பா, அம்மாலாம் சரியா படிக்கல. எனக்கு இப்போ வேலை இருக்கிறதே பெரிய விஷயம். நான் வாங்குற சம்பளத்துக்கு ரூ. 10,00,000 கார நான் எங்க வாங்குவேன்ட்டு இவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கக்கூடிய இந்த ஓல்டு திங்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் போட்டு அதுக்கு நம்ம கால்குலேஷன்ல கொண்டு வந்து இந்த தராசுல ஏத்துவோம். இந்த காரு என்னுடைய சூழ்நிலை அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய சூழ்நிலை தான் அங்க பெருசா இருக்கும். இந்த கார் வந்து ஒரு மேட்டரே இருக்காது. இவ்வளோ பிரச்சனைய வச்சுட்டு நான் எங்கடா கார் வாங்குவேன்ட்டு நம்ம மனசுக்குள்ளே அடுத்த ஒரு சந்தேகம் உருவாகும் பொழுது என்னாகும்னா, கடவுளே உங்களுக்கு தர்ற பிளான் இருந்தா கூட அத அப்படியே மறந்து போயிடும். ஆனா இந்த படிக்காதவங்க முயற்சி செய்யறது மட்டும் கிடையாது, விரும்புவது மட்டும் கிடையாது. அவர்கள் விரும்பியதை அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. கண்மூடித்தனமாக நம்புறாங்க. அவங்களுக்கு படிக்கல 10த் ஃபெயில் நோ ப்ராப்ளம். ஆனா என்னால மேல வர முடியும். அவங்க நோக்கம் எல்லாம் மேல வரத பத்தி தான். இன்றைய சூழ்நிலை அவர்கள் எடுத்துக்கொள்வது கிடையாது. இதற்கிடையில் அவர்கள் வைத்துக்கூடிய ஒரே விஷயம், தாங்கள் விரும்பியதை நம்புகிறார்கள். நம்புவதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் விரும்புறது எதுவா இருந்தாலும், இந்த கடன்லேருந்து வெளிய வரணும்னு நீங்க விரும்புறீங்க. அந்த விருப்பத்த எவ்வளோ தூரம் நீங்க நம்புறீங்க? உங்க வாழ்க்கை மாறும் என்றது எவ்வளோ தூரம் நம்புறீங்க? அந்த விஷயத்துல தான் இருக்கு. ஆனா நான் கொஞ்ச நேரம் நல்லா நம்புற மாரி இருக்கு. ஆனா என்னுடைய பிரச்சனைகள் ஒண்ணு ஒண்ணு வரும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மியாயிடுது பாஸ். அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதா? உங்களுக்குள்ள சந்தேகம் ஏற்படுதா? இந்த சந்தேகம் தான் பார்த்தீங்கன்னா, கடவுளே உங்களுக்காக வேலை செய்ய பிளான் வச்சிருந்தா கூட, இந்த சந்தேகம் அத அப்படியே நிறுத்திடும். இந்த சந்தேகம் தான் ஒரு பெரிய தடையா உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு ரூ. 10,00,00,000 கடன் இருக்கு. அல்லது ஒரு ரூ. 10,00,000 கடன் இருக்கு. இத அடைக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. ஆனா அதோடு நிற்கக்கூடாது. அந்த விரும்பிய விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். இதை யார் எனக்காக செய்வாங்க அப்படின்றது மனுஷங்கள வச்சு கால்குலேஷன் பண்ணாதீங்க. இப்ப என்னுடைய சூழ்நிலை எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. என்னோட சம்பளம் கம்மி. எங்க அப்பா, அம்மா எனக்கு எதுவும் சொத்து சேர்த்து வைக்கல. எனக்கு யாரும் உதவி செய்ய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. அம்போன்னு தனியா இருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைலாம் இப்படி இருக்கிற நேரத்தில நான் எத வச்சு நம்புறது கேட்டீங்கன்னா, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. உங்க விரும்பக்கூடிய, உங்களுக்காக ஓடக்கூடிய, உங்களுக்காக அனைத்து விஷயங்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள்.
இந்த கடவுள் மேல நீங்க நம்பும் பொழுது, நீங்க விரும்பிய விஷயத்துக்கு உயிர் கிடைக்கிறது. அந்த உயிர் கிடைச்ச உடனேயே உங்களுக்கான வேலை நடக்க ஆரம்பிக்கிறது. எங்கு நம்பிக்கை வளர்கிறதோ, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கான வேலைகள் துரிதமாய் நடக்கிறது. நீங்கள் தேவைப்படக்கூடிய விஷயங்கள், விரும்பக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். கடவுள் எனக்காக செய்வார். நீங்க நம்பி மகிழ்ச்சியா இருங்க. கண்டிப்பா இது நடக்கும். 100% உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க நம்புங்க. ஒரு படகு இருக்கு. இந்த படகுன்றது நீங்க விரும்புறது. இந்த ரூ. 10,00,00,000 கடன்லேருந்து வெளியே வரணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு செட்டில் ஆகணும். நான் விரும்புறேன். விரும்புறீங்க. ஆனா இந்த படகு அடுத்த லெவல் மூவ் ஆகணும்னா, அதுக்கு துடுப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்பிக்கை. கடவுள் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. நெறைய பேருக்கு படகு மட்டும் தான் இருக்கு. ஆனா அடுத்த லெவல் அந்த கரையை கடக்கிறதுக்கு நம்பிக்கையே கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லாம அந்த படகு அங்கேயே அம்போன்னு இருக்கும். அப்போ இந்த துடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேர்ட்ட படகு மட்டும் தான் இருக்கு. நெறைய பேர்ட்ட துடுப்புல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஆனா படகு சின்னதா இருக்கு. பரிசல் படகு வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் உட்காந்து ஓட்டுற மாரி. எனக்கு இது போதும். எனக்கு இந்த மாச சம்பளம் போதும். இத வச்சு சிக்கனமா நடத்திப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல நீ ரொம்ப ஆசைப்படாதன்னு சொல்லி அந்த படக சின்னதாக்கிறாங்க, துடுப்ப பெருசாக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை நெறைய இருக்கும். ஆனா ஆசை சின்னதா இருக்கும். நான் கேட்டீங்கன்னா, ஆசை, விருப்பம் பெருசா வைங்க. ஏன்னா கடவுள் உங்கள ஆஸ்வதிக்க விரும்புறார். இந்த உலகம் எவ்வளோ பெருசு, இந்த பூமி எவ்வளோ பெருசு. உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்னா, அது நீங்கள் ஆண்டு கொள்வதற்காக தான் வைத்துக் கொண்டிருக்காரே தவிர, அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடிமை போலவோ, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாம போறதுக்காக கடவுள் உங்கள வைத்துக் கொள்ளவில்லை. நம்பர் 3, உண்மையில் நீங்கள் யார் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளாதபடிக்கு உங்கள் கண்களை மூடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய காட்டுல ஒரு மனுஷன் நடந்து கொண்டு போறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கழுகு சிறகுல அடிபட்டு துடிச்சிட்டு இருக்கு. அவர் பார்க்குறாரு, அந்த கழுக எடுத்து பார்க்குறாரு, ரொம்ப அடிபட்டுருக்கிறதுனால, அந்த கழுக தூக்கி அவருடைய கூடையில வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு வராரு. வீட்ல வந்து அந்த கழுகுடைய இரை அடிபட்டிருக்கு பார்த்துட்டு மருந்து வைக்கிறாரு. அதனால பறக்க முடியல. ஆனா பார்க்க முடியும், நடக்க முடியும், எல்லாம் சாப்பிடலாம் முடியும். அதே வீட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கோழி இருக்கு, நெறைய ஆடு இருக்கு, நெறைய விதமான ஜீவராசிகள், முயல் இருக்கு, நெறைய விதமான ஆடு, மாடு எல்லாமே இருக்கு. "ஏய் பாத்தியா, ஒரு காலத்துல நீ எப்படிலாம் பறந்த, இப்ப பாத்தியா அடிபட்டு இருக்க பாத்தியா? இதுதான் டைமு. இந்த டைம் தான் எல்லாருக்கும் வரும். அதனால அடங்கணும். ரொம்ப ஆடக்கூடாது." அப்படி இப்படி ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "ஏன் இப்ப பற பாக்கலாம். ரொம்ப ஹைட்டா பறப்பியாமே, பறந்து பாரு பாக்கலான்னு" ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கழுகு அமைதியா இருந்தது. யார் என்ன சொன்னாலும் அத பத்தி கண்டுக்கவே இல்ல. அந்த வீட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மலைப்பாம்பு வருது. அந்த மலைப்பாம்பு வந்து ஒவ்வொரு கு உயிரினங்களா தாக்குறதுக்காக ரெடி ஆகும்போது எல்லாமே பறந்து ஓடுது. இந்த சைடு ஆடு ஓடுது, அந்த சைடு கோழி ஓடுது. எல்லாம் பயந்து அடிச்சுட்டு ஓடும்போது, ஒரே ஒரு உயிரினம் பயப்படாம நிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுகு. இந்த கழுகு அந்த மலைப்பாம்புக்கு ஆப்போசிட்டா நின்னு இவர்களுக்காக சண்டை போடுது. இந்த சண்டைய பார்க்கும்போது மத்தவங்கலாம் பயந்துப்புறாங்க. ஆனா, இந்த கழுகு கொஞ்சம் கூட பயப்படல. கோவமா நின்னு சீறிட்டு கொத்த ஆரம்பிக்குது. பாம்பு பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிருச்சு. கழுகுடைய பவர், கழுகுடைய பலம் அதோட சிறகுல இல்ல, அதனுடைய குணத்துல இருக்கு. இப்போ உங்களுடைய சூழ்நிலை மத்தவங்க கிண்டல் பண்ற மாரி இருக்கலாம். நீங்க மேல வரக்கூடாதபடிக்கு உங்களுக்கு கடன் இருக்கலாம். பிரச்சனையில நீங்கள் இருக்கலாம். ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கலாம். நீங்க ஒரு ஏமாளி போலவும், ஒரு முட்டாள் போலவும், ஒரு பைத்தியக்காரன் போல மற்றவர்களுக்கு காட்சியளிக்கலாம். ஆனால் உங்களுடைய குணம், உங்களுடைய திறமை, உங்களுக்குள் வைத்திருக்கக்கூடிய கடவுளின் திட்டம், அது யாராலும் மாத்த முடியாது. இந்த பிரச்சனைய வேற யாரு குடுத்திருந்தாலும் அவங்கலாம் இதில ஹேண்டில் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. ஆனா இதுவரைக்கும் நீங்க சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஆனா இதோட உங்க வாழ்க்கை முடிய போறதில்ல. இப்ப அடிபட்ட அந்த இடத்துல இப்ப மருந்து வச்சு கட்டப்பட்டது போல, இந்த நேரம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் உங்கள சூழ்ந்து யார் யார் இருக்காங்க தெரிஞ்சுக்குங்க. அதே நேரத்தில இவர்கள்லாம் சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. இவர்கள விட்டு ஒரு நாள் நீங்க மேல போகும்பொழுது, இவர்கள்லாம் சின்ன ஒரு எறும்பு போல தெரிவாங்க. அதனால இதெல்லாம் கண்டுக்காம, நீங்க யாருன்னு என்று உணருங்க. உங்களுடைய விருப்பத்தை எப்பவும் விட்டுக் குடுக்காதீங்க. கடவுள் மேல தான் வைக்கப் போறார். அதுல எந்த விதமான சந்தேகமும் படாதீங்க. கண்டிப்பா நீங்க மேல வருவீங்க. அதுல நீங்க நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கைய விட்டு விடாதீர்கள். நீங்கள் பறந்து இப்ப அடிபட்டுருக்கலாம். அதுக்காக பறக்கவே முடியாதுன்னு கிடையாது. நீங்க பறக்கும்போது இந்த விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால நம்பிக்கையா இருங்க, தைரியமா இருங்க. இது போல வீடியோஸ் நெறைய நான் போட்டுட்டு வரேன். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாருங்க. தொடர்ந்து பார்க்க உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும், தைரியம் வரும், நம்பிக்கை அதிகமாகும். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகி கொண்டு ஒண்ணொண்ணா வந்து உங்க வாழ்க்கையில சேரும். அனைத்து விதமான ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், பணங்கள் எல்லாம் வந்து உங்க முன்னாடி வந்து நிக்கும். உங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். பெரிய மாற்றத்துக்காக காத்துக் கொண்டிருங்க. கடவுள் உங்களுக்காக நெறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கார். உங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகுது. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை உயரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமா மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.